சர்வம் மாயா, நிவின் பாலி, ரியா ஷிபு, பிரீத்தி முகுந்தன் இவங்கெல்லாம் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கிற படம் தான் இந்த சர்வம் மாயா. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படம் வந்து ஒரு காமெடி ஹாரர் அட்வென்ச்சர் பிலிம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நிவின் பாலி வந்து ஒரு கிட்டாரிஸ்டா இருக்கிறாரு. இவரோட ஒர்க் வந்து கொஞ்ச நாளா பெருசா போகல, ஒரு பெரிய ஆஃபர் வந்து இவருக்கு கிடைக்கல. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சர்வைவலுக்கே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரி ரைட், நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோம் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லி ஊருக்கு வராரு. அப்படி ஊருக்கு வரப்ப இவரோட ஃபேமிலியே பாத்தீங்க அப்படின்னா நம்பூதிரி குடும்பம். இவருக்கு அதெல்லாம் பிடிக்கல, கடவுள் நம்பிக்கை பெருசா இல்ல அப்படிங்கறனாலதான் அதெல்லாம் அதுல இருந்து கொஞ்சம் விலகி வேற இடத்துல இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒர்க் சரியா போகல, கொஞ்ச நாளைக்கு எங்க கூட வந்து இந்த மாதிரி ஹோமம் வளர்க்கறது, இந்த மாதிரி சடங்குகள் பண்ணு, உனக்கு வந்து நாங்க ஷேரிங் கொடுக்குறோம் வா அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன் எல்லாம் சொல்றாங்க. சரி ரைட்டு, ஓகே, சும்மா தானே இருக்கிறோம், நமக்கு ஒரு வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவரு போறாரு. எல்லா எல்லா ப்ராஜெக்டையும் நல்லா பண்றாரு. அவருக்கும் கரெக்டா காசு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப ஒரு நாள் வந்து ஒரு வீட்டுல ஒரு பேய் இருக்கு, அந்த பேய் நீ ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. சரி ஓகே, பேய் தானே. அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு சும்மா 4-5 மந்திரத்தை சொல்லுவோம், சொல்லிட்டு பேய் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி காசை வாங்கி கிளம்பிடுவோம் அப்படிங்கிறாரு. சரி வா போ சொல்லி போறாங்க. சொன்ன மாதிரியே மந்திரத்தை சொல்றாங்க, பேய் ஓடிடுது. சூப்பர், பேய் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி காசை வாங்கி கிளம்பி வந்துறாங்க. ஓடின பேய் இவரை துரத்தி நிவின் பாலி வீட்டுக்கு வந்துருது. அப்புறம் நிவின் பாலிக்கும் அந்த பேய்க்குமான ஒரு பந்தம் தொடங்குது. நிவின் பாலியை விட்டு அந்த பேய் போச்சா போகலையா, நிவின் பாலி அந்த பேயோட பிரச்சனை எப்படி தப்பிச்சாரு தப்பிக்கலையா, அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த சர்வம் மாயா. படம் வந்து ஒரு மலையாள பிலிம் அப்படிங்கிறப்ப, ஒரு மலையாள பிலிம் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த ரேசி ஸ்கிரீன் பிளே, இந்த மாசான இன்ட்ரோடக்ஷன் சீனு, படத்துல வந்து குத்துப்பாட்டு, தேவையில்லாத காட்சிகள் இருக்காது. படம் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போகும். இந்த மலையாள பிலிம்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான படங்கள் வந்து ஸ்லோவா தானே போகும். ஆகா ஓகங்க கூடாது. எல்லா படமும் ஒரு அதிகபட்ச சில படங்கள் வேணா அதுக்கு எக்ஸப்ட் கேஸா இருக்கலாம். மற்ற படங்கள் எல்லாமே அந்த ஸ்லோ பேஸா தான் படம் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி இதுவுமே ரொம்ப ஸ்லோவா தான் போய் ஒரு 20 நிமிஷம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த கதைக்குள்ளேயே அந்த பேய்க்குள்ள அப்படி போகுது அப்படி போகுது. அது வரைக்கும் ஏதோ ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே அந்த படம் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? படம் வந்து படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சிகள், படத்தை சும்மாவே கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி வந்து ரொம்ப அழகா தான் இருக்கும், டவுட்டே இல்லை. அது அந்த ஃப்ரேம்ல பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் அழகா அந்த லொகேஷன் எல்லாம் பாக்குறப்ப பயங்கரமா இன்னும் கொஞ்சம் நல்லா விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் அப்படின்னு கலர் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து இந்த படத்தை எந்த அளவு மேல் நோக்கி புஷ் பண்ண முடியுமோ அதை நல்லா பண்ணிருந்துச்சு. படத்தோட ரைட்டிங், படத்தோட டயலாக், படத்துல நிறைய காமெடி ஸ்கோர் எல்லாம் ஒர்க் ஆயிருச்சு. அங்கங்க வரக்கூடிய காமெடி ஸ்கோர் நிறைய இடங்கள் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. படத்துல குட்டி குட்டி அழகான விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நீங்க படம் பாக்குறப்ப ஃபீல் பண்ணலாம். நிறைய அழகான விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்கும். அப்புறம் படத்துல காமெடி ஸ்கோர் அங்க நல்லா இருந்துச்சு. தேவையில்லாத காட்சி அப்படி எதையும் ஃபீல் பண்ண முடியல. படம் அந்த ஸ்லோ பேஸ் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி எதிர்பார்ப்புல பாருங்க. ஒரு பேய் படம் அப்படிங்கிறப்ப கண்ணுகளெல்லாம் வெளியே வந்து, பல்லுகளெல்லாம் உடஞ்சு, மூஞ்சி மரம் ரத்தம் வந்து திடீர்னு ஒரு பேய் வந்து நிக்கும்ல, அப்படி படம் கிடையாது. இது வந்து ஒரு பேய்லயே ஒரு ஃபீல் குட்டான பேய். அப்படி அந்த ஒரு அழகான பேய். அந்த மாதிரியான படம். ஓகேவா? படத்துல வந்து இதுதான் படத்தோட சினிமாகிராஃபி ஒர்க், சிஜி ஒர்க் எல்லாமே, விஎஃப்எக்ஸ் காட்சி எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. படத்துல கனெக்டிவிட்டி நல்லா இருந்துச்சு. படத்தோட ரைட்டிங்கா பாக்குறப்ப ஒன் ஸ்டார்ட் ஆகுறப்ப சரி ஓகே, அந்த பேய்க்கு அந்த பேய் எப்படி இவர் வந்து இவரை விட்டு அந்த பேயை அனுப்புனாரு அனுப்பல அப்படிங்கிற மாதிரி போறப்ப அந்த பேய்க்குள்ள ஒரு கதை, அந்த பேய்க்கு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக், அது ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி கனெக்டிவிட்டி பண்ணது, ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் கனெக்ட் பண்ணது எல்லாமே டைரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சாலும் நல்லா இருந்துச்சு. படத்துல அதான் படம் ஒரு ஃபீல் குட்டான ஒரு இதாக தான் இருந்துச்சு. நான் ஒரு ஹாரர் அப்படின்னா திடுக்குன்னு ஒரு சீடெட்ஜ் ஹாரர் பார்ப்பேன், சடனா வந்து மூஞ்சி மாதிரி பயமுடுத்தும், அப்படி ஒரு பேய் படம் தான் அப்புறம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது கிடையாது. இது வேற ஒரு ஜோன். இது ஒரு ஹாரர் ஃபிலிம்னு சொல்லக்கூடாது, ஒரு ஒரு அட்வென்ச்சர், ஒரு காமெடி அட்வென்ச்சர் ஃபிலிம் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு படம். படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. படத்துல நிறைய இடங்கள்ல நல்லா இருந்துச்சு. நிறைய கேமியோ, படத்துக்குள்ள சின்ன சின்ன கேமியோஸ் இருக்கு, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன எதிர்பார்ப்புல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா படம் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்களா ஒன்று இமேஜின் பண்ணிக்கிட்டு பார்க்கறதெல்லாம் டோட்டலா வேஸ்ட். நான் பெருசு எதிர்பார்த்துலாம் படம் பார்க்கல. ஜியோ ஹாட் ஸ்டார் ஓப்பன் பண்ணேன், தற்செயலா புதிதாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை காமிச்சிச்சு. சரி ஓகே பார்ப்போமே அப்படின்னு பார்த்தது தான். மற்றபடி எனக்கு இந்த படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? படம் ஜியோ ஹாட் ஸ்டார் தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு, பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டா ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். ஓவராலா ஒன்று சொல்ல நினைச்சேன். இந்த மாதிரியான ஒரு அழகான பேய் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைச்சு அப்படின்னா எங்க வீட்டுக்கு தாராளமா வாங்க, உங்களுக்கான இடத்த நான் தரேன். ஓகேவா?
கண்டிப்பா இப்படியான பேய்களுக்கு வந்து நம்ம வாழ்றதுக்கான இடத்த கொடுக்கணும். நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.